என் பேர் மஞ்சு. நெறைய பேரு ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இதுல இருக்கிற ப்ளஸ்ஸு, மைனஸு இது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இந்த பாட்டில் ட்ராப்ப நம்ப எப்படி கிளீன் பண்ணணும்? எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? இது நம்ம கிச்சனுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நெறைய பேரு மாடுலர் கிச்சன் பண்றதுக்கு யோசிக்கிறதுக்கான காரணம், தண்ணி எங்கேயாச்சும் லீக் ஆச்சுன்னா, மொத்த கேபினட்டுமே வீணா போயிடும் தான் யோசிப்பாங்க. நெறைய பேருக்கு சிங்க் வச்சிருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லாம சிங்க்கோட ட்ரெயின் ஃப்ளோர் லெவல்ல குடுத்துருக்கிறதுனால, அதுல நெறைய ஈரப்பதம் வரும். அது மட்டும் இல்லாம கொசு, கரப்பான்பூச்சி இதெல்லாமே அதிகமா வரும். இதுலேருந்து வர ஈரப்பதத்தினால கிச்சன் கேபினெட்டே வீணா போயிடும். என்னோட பழைய கிச்சன்லயுமே நான் இப்படி தாங்க நெறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணேன். அதனால புதுசா வீடு கட்டும்போது, ஃப்ளோர்ல மட்டும் ட்ரெயின் வரவே கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். நெட்ல பார்த்தோம். நெறைய கடைகள்ல போய் விசாரிச்சோம். அதுக்கப்புறமா தான் இந்த பாட்டில் ட்ராப்ப நாங்க சூஸ் பண்ணோம். இது போட்டதுலேருந்து எனக்கு கிச்சன்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா மாடுலர் கிச்சன் பண்ணி இந்த மாதிரி பாட்டில் ட்ராப் போடணும்னு நெனைக்கிறவங்க, வெளியே யூட்டிலிட்டில இன்னொரு சிங்க்கும் நீங்க போட்டுக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னு நான் அப்புறமா சொல்றேன். என்னோட பழைய வீடியோவ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த பைப்பு நேரா இல்லாம கொஞ்சம் கிராஸா இருந்திருக்கும். ஒரு முறை கழட்டிட்டா மறுபடியும் ஃபிக்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா, வால்ல போட்டிருக்கிற ஹோல்ஸும், சிங்க் ட்ரெயின்லேருந்து வர ஹோல்ஸும் ஒரே நேரா இல்லாம கொஞ்சம் கிராஸா இருந்தது. இதனால பிளாக் ஆச்சுன்னா, கீழ இருக்கிற கப்ப மட்டும் கழட்டி கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது. ஆனா, மொத்த பைப்பும் கழட்டி கிளீன் பண்ணிட்டோம்னா, ஃபிக்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதனால தான் கிராஸா இருந்த பைப்ப லைட்டா கொஞ்சம் பெண்ட் பண்ணி இப்ப போட்டிருக்கோம். இப்ப ஃபுல் பைப்ப கழட்டி கிளீன் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்றது ஈஸியா இருக்கு. நார்மலா இருக்கிற ட்ரெயின் பைப்ல பைப்பு நேரா இருக்கிறதுனால ஈஸியா நானி ட்ராப்க்கு தண்ணி போயிடும். ஆனா பாட்டில் ட்ராப் அந்த மாதிரி இல்ல. இதுக்குள்ள நிறைய டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணி எப்பவுமே தேங்குறதுக்காக இதுல கப்பு மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுல தண்ணி நேரா போகாம பாட்டில் ட்ராப்புக்கு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுனால இதுல நார்மல் ட்ரெயின் பைப்ல தண்ணி போற மாதிரி இதுல போகாது. அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் இதை நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணா இதுல எந்த பிளாக்கேஜ் பிரச்சனையுமே இதுல வராது. இப்ப நான் எப்படி க்ளீன் பண்றேன் பாருங்க. கீழ இருக்கிற கப்ல த்ரெட் குடுத்துருப்பாங்க. அத அப்படியே கழட்டி எடுத்தா போதும். இதுல இருக்கிற அழுக்கு, பிளாக்கேஜ் எல்லாமே நமக்கு க்ளீன் ஆயிடும். எனக்கு இப்போ இதுல எந்த பிளாக்கேஜும் இல்ல. அதனால இந்த கப்ப மட்டும் நான் இப்ப கழட்டுறேன். ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாம விட்டுட்டு ஃபுல்லு பிளாக் ஆன பிறகு நம்ம க்ளீன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து நம்ம மொத்த பைப்புமே கழட்டி அது உள்ள இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்க, இப்ப இந்த கப்ப நான் ரிமூவ் பண்ணிட்டேன். 1 மாசத்துக்கு முன்னாடி தாங்க நான் கிளீன் பண்ணியிருந்தேன். இப்ப இந்த வீடியோக்காக நான் மறுபடியும் கிளீன் பண்றேன். கழட்டுன கப்ப நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பைப்புக்குள்ள இருக்கிற டிசைன்ல நெறைய அழுக்கு சேர்ந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு குச்சியோ, ஒரு கம்பியோ வச்சு லைட்டா அப்படி மூவ் பண்ணா போதும். உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே கிளீனா வந்துரும். பைப்புக்குள்ள கிளீன் பண்ணும்போது, நான் எப்பவுமே தண்ணிய ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டே தான் நான் கிளீன் பண்ணுவேன். அப்பதான் தண்ணி கூடவே சேர்ந்து இந்த அழுக்கும் நமக்கு வந்துரும். இந்த கிளீனிங் வேலையெல்லாம் வீட்ல இருக்கிற ஜென்ஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நாமளே இத கழட்டி ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிங்க் போடுறவங்க கண்டிப்பா யூட்டிலிட்டிலும் ஒரு சிங்க் போட்டுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எதுக்காகன்னு இப்ப நான் சொல்றேன். இந்த பாட்டில் ட்ராப் இருக்கிற இடத்துல நெறைய குழம்பு, சாதம் அப்படியே போட்டுட்டு இதுல தேய்ச்சாலோ, இதுல வந்து சீக்கிரமா பிளாக்கேஜ் ஆயிடும். எனக்கு வந்து மாடுலர் கிச்சன் ரொம்ப நீட்டா இருக்கணும், ஹைஜீனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எந்த விதமான ஸ்மெல்லும் வரக்கூடாது. தண்ணி லீக்கேஜ் பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது. சிங்க் ட்ரெயின்லேருந்து கரப்பான்பூச்சி, கொசு இது எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி பாட்டில் ட்ராப் வர சிங்க்க உள்ள ஒண்ணு போட்டுக்கிட்டு, வெளிய யூட்டிலிட்டில நார்மலான ட்ரெயின் பைப் இருக்கிற இன்னொரு சிங்க்கும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா, அந்த மாதிரி இருக்கிற ட்ரெயின் பைப்ல நம்ம சாதமோ, குழம்போ ஊத்துனா கூட சீக்கிரமா பிளாக்கேஜ் வராது. ஆனா, பாட்டில் டிராப் இருக்கிற சிங்க்ல நம்ம இதெல்லாம் போட்டோம்னா சீக்கிரமா பிளாக் ஆயிடும். பழைய சாதம், குழம்பு இதெல்லாமே சிங்க்ல ஊத்துறவங்களுக்கு இந்த மாதிரியான பாட்டில் டிராப் இருக்கிற சிங்க் கண்டிப்பா ஒத்தே வராது. நான் வந்து கிளீனா எல்லாத்தையும் எடுத்துட்டு தாங்க இதுல போடுவேன்.
அது மட்டும் இல்லாம நெறைய பாத்திரம் இருந்துச்சுன்னா, இதுல நான் தேய்க்கவும் மாட்டேன். பிளேட்டு, கிளாஸு இதெல்லாம் நான் உள்ள கழுவிக்கிட்டு, பெரிய பெரிய பாத்திரம்லாம் யூட்டிலிட்டில இருக்கிற சிங்க்ல நான் தேய்ச்சுப்பேன். நீங்களும் நிச்சயமா இந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்களா இருந்தா, இந்த மாதிரி ஒரு சிங்க்க உங்க மாடுலர் கிச்சனுக்கு நீங்க போட்டுக்கோங்க. இப்படி பண்றதுனால எனக்கு உள்ள இருக்கிற சிங்க்ல எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்ல. இப்ப இந்த கப்ப நம்ம கிளீனா கழுவி முடிச்சுட்டோம். இப்ப இதுல போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லாம, யாரோட ஹெல்ப்பும் இல்லாம, இந்த த்ரெட் இருக்கிற இடத்துல கப்ப வச்சு நாமளே டைட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு செவுத்துல தான் ஹோல்ஸ் போட்டோம். அதுக்கப்புறமா தான் கிரானைட் போடுறவங்க கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சிங்க்கு உட்கார வச்சாங்க. செவுத்துல இருக்கிற ஹோல்ஸுக்கு ஏத்த மாதிரி சிங்க்கோட மெஷர்மென்ட் எடுத்து கிரானைட் கட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. சரியா மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்ணாததுனால சிங்க்லேருந்து வர ட்ரெயின் ஹோல்ஸும் செவுத்துல இருக்கிற ட்ரெயின் ஹோல்ஸும் நேரா வராம போயிடுச்சு. ரொம்ப கிராஸ் எல்லாம் இல்ல, லைட்டா தான் இருந்தது. வீடு ஃபினிஷிங் லெவல்ல பிளம்பர் வந்து இத கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. நம்ம அதுக்கப்புறமா கிளீன் பண்ணும்போது தான் இத கழட்டிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு வந்த மாதிரி மிஸ்டேக் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட்டு கவுண்டர் டாப்ல கிரானைட் போட்டுருங்க. அப்புறம் சிங்க் கரெக்ட்டான மெஷர்மென்ட் எடுத்து சிங்க்கும் உட்கார வச்சுருங்க. அதுக்கப்புறமா சிங்க்ல வர ஹோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி லெவலா செவத்துல ஹோல்ஸ் போடுங்க. இப்ப கிளீன் பண்ண பக்கெட்ட காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு. மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிட்டா, இதுல அந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் இருக்காது. நம்ம ரொம்ப நாள் பண்ணாம விட்டுட்டு பண்ணும்போது தான் இதுல நெறைய அழுக்கு வந்து சேர்ந்துக்கும். அவ்வளோதாங்க. இத கிளீன் பண்ற வேலை எவ்ளோ ஈஸின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது கரெக்ட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இதுலருந்து தண்ணி ஒரு ட்ராப் கூட லீக் ஆகாது. இப்ப தண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் தண்ணி ஸ்லோவா போகுது. சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால, இதுல ஏதாவது டஸ்ட் சேர்ந்தா கூட தண்ணி கொஞ்சம் நிதானமா போகும். அதனால அடிக்கடி கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். இதே நம்ம இந்த கப்ப எடுத்துட்டோம்னா, தண்ணி நல்லாவே ஃபாஸ்ட்டா போகுது. எந்தவித பிரச்சனையும் இருக்கிறதில்ல. இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு. சிங்க்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த கப்பு, நாங்க இது 2வது முறையா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். முதல்ல சிங்க் கூட வந்த கப்புல பெரிய பெரிய ஹோல்ஸா இருந்தது. இப்ப 2வது முறையா சேஞ்ச் பண்ணதுல தான் இதுல சின்ன சின்ன ஹோல்ஸா வந்திருக்கு. இப்படி சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்கிறதும் நமக்கு சேஃப் தான். பெரிய ஹோல்ஸா இருந்தா அதுல சீக்கிரமா குப்பைகள் சேர்ந்து பிளாக் ஆவறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. தண்ணி போறத இன்னொரு முறை நான் கிளீனா காமிக்கிறேன் பாருங்க. கப்ப எடுத்துட்டா எப்படி தண்ணி போகுதுன்னோ, கப்பு போட்ட பிறகு எவ்வளோ நிதானமா போகுதுன்னு நீங்களே பாருங்க. அடுத்ததா ஃபிக்ஸ் பண்ண இடத்துல தண்ணி லீக் ஆகாம இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நான் சரியாவே லாக் பண்ணல. இதுல இருந்து தண்ணி ஒரு சில டிராப்பும் வந்திருக்கு. இத கிளீனா தொடச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு டிராப் தண்ணி கூட இல்லாம நான் தொடச்சுட்டேன். இப்ப பாருங்க என் கையில ஏதாவது தண்ணி இருக்கான்னு. ஒரு டிராப் கூட நமக்கு தண்ணி லீக் ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட ஸ்மெல்லுன்றதே வராது. இந்த மாடுலர் கிச்சன் பண்ணி 8 வருஷம் ஆகியும் இந்த இடத்த பாருங்க எந்த அளவுக்கு கிளீனா, ஹைஜீனா இருக்கு. அது மட்டும் இல்லாம கேபினெட்ல ஒட்டியிருக்கிற ஷீட்டும் ஏதாவது கலர் சேஞ்ச் ஆயிருக்கா பாருங்க. ஃபங்கஸும் ஏதாவது வந்திருக்கா நீங்களே பாருங்க. நான் இப்படி பாட்டில் ட்ராப் போட்டதுனால என்னால எந்த அளவுக்கு கிளீனா மெயின்டெயின் பண்ண முடியுதுன்னு நீங்களே பாருங்க. இப்ப நார்மலான ட்ரெயின் பைப் இருக்கிற சிங்க் பார்க்கலாம். இதுல எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல டஸ்ட் இருந்தாலுமே தண்ணி திறந்து விட்டா கிளீனா போயிடும். இதுல கனெக்ட் ஆகி இருக்கிற பைப்பு எந்தவித பெண்டும் இல்லாம நேரா இருக்கிறதுனால ஈஸியா நனி ட்ராப்புக்கு போயிடுது. பிளாக்கேஜும் சீக்கிரமா நமக்கு வர்றதில்ல. நம்ம சேனல்ல புதுசா வீடு கட்டுறவங்களுக்கும், புதுசா மாடுலர் கிச்சன் பண்றவங்களுக்கும் நெறைய விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வீடு கட்டும்போதும், மாடுலர் கிச்சன் பண்ணும்போதும் எங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்துச்சோ அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.